வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வீட்டிலேயே பீனட் பட்டர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பீனட் பட்டர் செய்ய 1 கப் காஞ்ச வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை வானலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 நிமிஷம் இது மாதிரி வறுத்துக்கிட்டோம். ரொம்ப வறுபடாமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தீஞ்சு போயிடக்கூடாது. நம்ம வறுத்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம். வேர்க்கடலையில் இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிட்டோம். திரும்பவும் இதை ஒரு தடவை அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையில் எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக பீனட் பட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதே நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்பொழுது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும்.